அதாவது தனுசு ராசி என்பது 12 ராசிகளில் 9வது ராசியாகும். இந்த ராசியின் அதிபதி குரு பகவான். நெருப்பு தத்துவத்தை சேர்ந்த ராசிக்காரர்கள் இயல்பாகவே உற்சாகம், நேர்மை, தைரியம் மற்றும் உயர்ந்த சிந்தனைகளால் தனித்துவமாக திகழ்பவர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக பார்க்காமல் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு புதிய பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். இவர்களின் மனம் எப்போதும் பெரிய கனவுகளையும் உயர்ந்த இலக்குகளையும் நோக்கி பயணிக்கும். சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் எதிர்காலத்தை பெரிய கோணத்தில் பார்க்கும் திறமை இவர்களுக்கு அதிகம். அதேபோல இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். மனதில் என்ன இருக்கிறதோ அதை நேராக சொல்லும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் இந்த நேர்மை பிறருக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் இவர்களின் உள்ளம் தூய்மையானது. பொய், வஞ்சகம், போலித்தனம் போன்றவற்றை இவர்கள் வெறுப்பார்கள். உண்மையை மட்டுமே விரும்பும் குணம் இவர்களின் பெரிய பலமாகும். ஒருவரிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் முழுமையாக நம்புவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் பழையபடி திரும்புவது இவர்களுக்கு கடினம். தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை மிகவும் நேசிப்பவர்கள். கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் மனதளவில் சோர்ந்து போகலாம். பயணம், புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை தரும். ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. எப்போதும் புதுமையை தேடி செல்லும் மனநிலை இவர்களுக்குள் இருக்கும். அதனால் பல துறைகளில் தங்களை முயற்சி செய்து வெற்றிகளை அடைவார்கள். கல்வி மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். புத்தகங்கள், ஆன்மீகம், தத்துவம், உலக அறிவு, சமூக சிந்தனை போன்றவற்றில் ஈர்ப்பு அதிகம் இருக்கும். அவர்கள் கற்றதை தங்களுக்குள் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் பகிர விரும்புவார்கள். ஆசிரியர், வழிகாட்டி, ஆலோசகர் போன்ற பணிகளில் இவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடும். அறிவு மூலம் பிறரை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் உள்ளத்தில் எப்போதுமே இருக்கும். காதல் வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் உண்மையான பாசத்தை விரும்புவார்கள். அவர்கள் வெளிப்படையாக உணர்ச்சிகளை காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான அன்பு கொண்டிருப்பார்கள். தங்களை புரிந்து கொள்ளும் துணையை மிகவும் மதிப்பார்கள். கட்டாயமான உறவுகளை விட புரிதலுடன் கூடிய சுதந்திரமான உறவுகளை விரும்புவார்கள். நம்பிக்கை மற்றும் மனதளவிலான இணைப்பு இவர்களுக்கு மிக முக்கியம். காதலில் ஏமாற்றம் ஏற்பட்டால் அதை மறக்க நேரம் எடுக்கும். ஆனால் ஒருமுறை மனம் கொடுத்தால் முழுமையாக அன்பு செலுத்துவார்கள். பண விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் பெரிதாக சிக்கனமாக இருப்பதில்லை. ஆனால் வீணாகவும் செலவு செய்ய மாட்டார்கள். நல்ல விஷயங்களுக்கு, பயனுள்ள அனுபவங்களுக்கு, குடும்ப நலனுக்கு செலவிட தயங்க மாட்டார்கள். பணத்தை வாழ்க்கையின் ஒரே இலக்காக பார்க்காமல் அதை ஒரு கருவியாகவே கருதுவார்கள். அதனால் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வழிகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். தொழிலில் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் நிலையானதாக இருக்கும். குடும்ப உறவுகளில் இவர்கள் அன்பும் பொறுப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தங்கள் குடும்பத்திற்காக எந்த சிரமத்தையும் தாங்க தயார். வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் பாசமுள்ளவர்களாக இருப்பார்கள். பெற்றோர், சகோதரர்கள், நண்பர்கள் இவர்களுடன் உண்மையான உறவை பேணுவார்கள். நண்பர்களுக்காக நிற்கும் குணம் இவர்களிடம் அதிகம். யாராவது தங்களை நம்பி வந்தால் அவர்களை கைவிட மாட்டார்கள். ஆன்மீகத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தனி ஈர்ப்புடன் இருப்பார்கள். கோவில், தர்மம், நற்செயல், உதவி, மனப்பான்மை ஆகியவை இவர்களின் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும். பிறருக்கு உதவுவதில் மனநிறைவை அடைவார்கள். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தேடும் முயற்சி இவர்களிடம் இருக்கும். சாதாரண வெற்றியை விட மன அமைதியே பெரிய செல்வம் என்று எண்ணுவார்கள். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த சிந்தனை, நேர்மை, தைரியம், சுதந்திர விருப்பம், அறிவு மற்றும் ஆன்மீக உணர்வு ஆகியவற்றின் கலவையாக இருப்பார்கள். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறும் மன வலிமை இவர்களின் மிகப்பெரிய அடையாளம். அவர்கள் சென்ற இடத்தில் நம்பிக்கை, உற்சாகம் மற்றும் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் பலரின் மனதில் மறக்க முடியாத இடத்தை பெறுவார்கள். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று அவர்களின் இலக்கு உணர்வு. அவர்கள் எந்த வேலைகளையும் சாதாரணமாக செய்ய மாட்டார்கள். அதில் ஒரு அர்த்தம், ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். வெறும் சம்பளம் அல்லது புகழ் மட்டும் இவர்களுக்கு போதாது. அவர்கள் செய்யும் செயலில் தங்களுக்கு மனநிறைவு இருக்க வேண்டும் என்பதே முதன்மை. அதனால் பல நேரங்களில் அவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத முடிவுகளை எடுப்பார்கள். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த முடிவுகளின் ஆழம் அனைவருக்கும் புரியும். தங்கள் வாழ்க்கையை தாங்களே வடிவமைக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இவர்களின் கோபம் மிகவும் வேகமாக வரும். ஆனால் அதே வேகத்தில் மறைந்துவிடும். மனதில் வைத்துக்கொண்டு பழிவாங்கும் குணம் பொதுவாக இவர்களுக்கு குறைவு. நேராக சொல்லி மனதை வெளிப்படுத்தி விடுவார்கள். இதனால் சிலருக்கு அவர்கள் கடுமையானவர்களாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் நீண்ட நேரம் பகையை வைத்திருப்பதில்லை. தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் மன்னிக்கும் மனமும் அவர்களிடம் இருக்கும். இந்த வெளிப்படையான குணம் அவர்களை உண்மையானவர்களாக காட்டுகிறது.
தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். எல்லோருடனும் பழகினாலும் உள்ளம் திறந்து பேசுவது சிலருடனே. உண்மையான நட்பை மிகவும் மதிப்பார்கள். நண்பர்களின் வெற்றியில் மகிழ்வார்கள். அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் முதலில் ஓடி செல்வதும் இவர்களே. துரோகம் மட்டும் இவர்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். நம்பிக்கை உடைந்த பிறகு பழைய உறவை மீண்டும் கட்டுவது இவர்களுக்கு எளிதல்ல. அதனால் இவர்களின் நெருங்கிய வட்டம் சிறியது, ஆனால் மிகவும் உறுதியானது. திருமண வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் புரிதல் மற்றும் மரியாதையை அதிகம் எதிர்பார்ப்பார்கள். துணைவர் தங்களை கட்டுப்படுத்தாமல் அவர்களின் கனவுகளையும் சுதந்திரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். அன்பு என்றால் வெறும் வார்த்தைகள் அல்ல, செயலில் காட்டப்படும் ஆதரவு என்று நினைப்பார்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது மிகுந்த உண்மையுடன் நடப்பார்கள். குழந்தைகளிடம் பாசமும் ஒழுக்கமும் கலந்த அணுகுமுறை இருக்கும். நல்ல வாழ்க்கை துணையாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்வார்கள். ஆரோக்கியத்தில் பொதுவாக வலிமையானவர்களாக இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் அதிக சிந்தனை சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் மனநிலை காரணமாக ஓய்வை மறந்து விடுவார்கள். உடல் சோர்வை விட மன சோர்வே இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சரியான தூக்கம், அமைதியான நேரம், இயற்கையுடன் செலவிடும் தருணங்கள் இவர்களுக்கு மிகவும் அவசியம். உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவை இவர்களின் மனநிலையை சமநிலைப்படுத்த உதவும். தொழில் துறையில் தனுசு ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர், சட்டம், நிர்வாகம், ஆலோசனை, எழுத்து, ஆன்மீகம், வெளிநாட்டு தொடர்பான வேலைகள், பயணம் சார்ந்த துறைகள் போன்றவற்றில் அதிக வெற்றி கிடைக்கலாம். ஒரே மாதிரியான அலுவலக வாழ்க்கையை விட சவால்களும் புதுமைகளும் நிறைந்த பணிகளை விரும்புவார்கள். அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஊக்கம் மற்றும் புதிய சிந்தனையை கொண்டு வருவார்கள். தங்களை மட்டுமல்லாமல் சுற்றியுள்ளவர்களையும் முன்னேற்றும் குணம் இவர்களுக்குள் உண்டு. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் மறைமுக பலம் அவர்களின் நம்பிக்கை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இது கடந்து போகும் என்ற எண்ணம் இவர்களை முன்னே நகர்த்தும். தோல்வி இவர்களை உடைக்காது, மாறாக இன்னும் வலிமையாக்கும். வாழ்க்கையில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் இவர்களிடம் அதிகம். அதனால் பலர் இவர்களை பார்த்து ஊக்கமடைவார்கள். இவர்கள் அருகில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையை உணர்வார்கள். வயது அதிகரிக்க தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் ஆழமான சிந்தனையாளர்களாக மாறுவார்கள். இளமையில் சாகசம் தேடியவர்கள் பின்னர் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பார்கள். பணம், உதவி, பதவி, புகழ் எல்லாவற்றையும் தாண்டி மன அமைதி மற்றும் ஆன்ம திருப்தியே முக்கியம் என்பதை உணர்வார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கை பயணம் வெளிப்படையாக மட்டுமல்ல, உள்ளார்ந்த வளர்ச்சியாலும் நிறைந்ததாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஆழம் கொண்டவர்கள். அவர்கள் சிரிப்பின் பின்னால் சிந்தனை இருக்கும். கோபத்தின் பின்னால் அக்கறை இருக்கும். அமைதியின் பின்னால் பல கனவுகள் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையை வெறும் நாட்களாக வாழ மாட்டார்கள், ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாற்றுவார்கள். அதுவே அவர்களின் மிகப்பெரிய தனித்துவம். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் ஒரு சிறப்பு அவர்களின் உள்ளுணர்வு சக்தி. பல நேரங்களில் யாரும் சொல்லாமல் ஒரு சூழ்நிலையின் உண்மையை உணர்ந்து விடுவார்கள். மனிதர்களின் முகப்பாவனை, பேச்சின் தன்மை, நடத்தை இவற்றை கணித்து அவர்களின் உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். அதனால் சிலர் இவர்களை முன்கூட்டியே உணரும் மனிதர்கள் என்று கூட நினைப்பார்கள். ஏமாற்றங்களை எளிதில் உணர்ந்தாலும் சில சமயம் நல்ல மனதினால் அதை கவனிக்காமல் விடுவார்கள். ஆனால் ஒருமுறை உண்மை தெளிவானால் அவர்கள் மீண்டும் அந்த வழியில் திரும்ப மாட்டார்கள். இவர்களின் பேச்சுத்திறன் மிகவும் வலிமையானது. சரியான இடத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் திறன் இவர்களுக்குள் உண்டு. சிலர் மேடை பேச்சு, கற்பித்தல், எழுத்து, ஆலோசனை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு காரணம் இந்த இயல்பான வெளிநாட்டு திறமையே. அவர்கள் பேசும்போது வெறும் வார்த்தைகள் அல்ல, அனுபவமும் உணர்ச்சியும் கலந்து வரும். அதனால் மக்கள் எளிதில் இவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். சில நேரங்களில் தங்கள் உணர்ச்சிகளை மறைக்க முயன்றாலும் கண்களும் குரலும் உண்மையை வெளிப்படுத்திவிடும். தனுசு ராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு முடிவாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு புதிய தொடக்கம் என்று நினைப்பார்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் கைவிட்ட இடத்தில் கூட இவர்கள் மீண்டும் முயற்சி செய்வார்கள். இந்த விடாமுயற்சி தான் அவர்களை நீண்ட காலத்தில் பெரிய வெற்றிகளுக்கு அழைத்துச் செல்லும். உடனடி வெற்றியை விட நிலையான வெற்றியை விரும்புவார்கள். அதனால் மெதுவாக சென்றாலும் உறுதியாக முன்னேறுவார்கள். இவர்களின் மனதில் குடும்பத்திற்கான அக்கறை எப்போதும் ஆழமாக இருக்கும். வெளியில் சுதந்திரமாக சுற்றி பார்க்கும் மனநிலை இருந்தாலும் இறுதியில் திரும்பி பார்வது குடும்பத்தின் அரவணைப்பிற்கே. தங்கள் பெற்றோரின் மரியாதை, குடும்பத்தின் நலன், உறவுகளின் நிலைத்தன்மை இவை அனைத்தையும் மிகவும் மதிப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். தாங்கள் சிரமத்தில் இருந்தாலும் குடும்பத்தாருக்கு அது தெரியாமல் பார்த்து கொள்வார்கள். இந்த அமைதியான பொறுப்பு உணர்வே இவர்களின் உண்மையான பலம். பொதுவாக இவர்களுக்கு வெளிநாடு, தூர பயணம், புதிய கலாச்சாரங்கள் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும். பிறந்த இடத்தில் மட்டும் நின்று விடாமல் உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். சிலருக்கு வெளிநாட்டு வேலை, உயர்கல்வி அல்லது நீண்ட தூர தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பயணம் இவர்களுக்கு வெறும் சுற்றுலா அல்ல, அது வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒரு வழி. புதிய இடங்கள் இவர்களின் சிந்தனையை விரிவாக்கும்.
பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவதிலும் இவர்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும். உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக செலவிடுவது, அறிவு வளர்ச்சிக்காக முதலீடு செய்வது போன்றவற்றில் இவர்களுக்கு தயக்கம் இருக்காது. சில சமயம் அதிக நம்பிக்கையால் பிறரை நம்பி நஷ்டமடைய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் நிதி முடிவுகளில் பொறுமை மற்றும் திட்டமிடல் அவசியம். அனுபவம் இவர்களை இந்த விஷயத்தில் மேலும் புத்திசாலிகளாக்கும். தனுசு ராசிக்காரர்கள் தங்களை பற்றிய உண்மையான மதிப்பை தாமாகவே உணர்வார்கள். இளமையில் தங்களை நிரூபிக்க கொண்டிருப்பார்கள். ஆனால் வாழ்க்கை அனுபவங்கள் அதிகரிக்கும் போது தங்களின் உண்மையான வலிமை வெளிப்படும். அவர்கள் பிறரின் பாராட்டுக்காக அல்ல, தங்கள் உள்ளத்தின் திருப்திக்காக வாழ ஆரம்பிப்பார்கள். இதுவே அவர்களை உள்ளார்ந்த அமைதிக்கு கொண்டு செல்லும். தன்னம்பிக்கை மற்றும் தன்னுணர்வு சேர்ந்த போது இவர்களின் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும். இவர்களின் வாழ்க்கையில் சில முக்கிய திருப்பங்கள் திடீரென வரும். ஒரு சந்திப்பு, ஒரு தோல்வி, ஒரு பிடிவு, ஒரு பயணம், இவை அனைத்தும் அவர்களின் பாதையை மாற்றக்கூடும். ஆனால் எந்த மாற்றமும் இறுதியில் அவர்களை வலிமையாக்கும். துன்பத்தை கூட பாடமாக மாற்றும் திறன் இவர்கள் உண்டு. அதனால் அவர்கள் வாழ்க்கை எப்போதும் சாதாரண கதையாக இருக்காது, அனுபவங்களால் செதுக்கப்பட்ட ஒரு ஆழமான பயணமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் சிரிக்கும் வீரர்கள், உள்ளுக்குள் ஆழமாக சிந்திக்கும் ஆன்மாக்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் வாழ்வதில்லை, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக போராடுவார்கள். உண்மை, சுதந்திரம், அன்பு, வளர்ச்சி, இந்த 4 தூண்களின் மீது அவர்கள் வாழ்க்கை நின்றிருக்கும். ஆனால் அவர்கள் சென்ற பாதை பலருக்கும் வழிகாட்டும் ஒளியாகவே மாறும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் வந்து சேரும் நாள். நீண்ட காலமாக தங்கம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தவர்களின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும். கையில் பணம் புழங்கும் வேளையில் இந்த ராசிக்காரர்கள் தங்கம் வாங்குவார்கள். இவர்களின் வருமானமும் கணிசமாக உயரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மேலும் தனுசு ராசியின் இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். இவர்களின் படைப்பாற்றல் மற்றவர்களுக்கு தெரிய வரும். வேலை செய்பவர்களின் வருமானம் அதிகரிக்கும். முன்பு செய்த கடின உழைப்பின் பலன் இப்போது கிடைக்கலாம். பருவகால நோய்கள் உங்கள் கஷ்டப்படுத்தக்கூடும். அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களின் மனதின் ஆழத்தில் எப்போதும் ஒரு தேடல் இருக்கும். அது வெறும் பணம், பதவி அல்லது வெளிப்படையான வெற்றிக்கான தேடல் அல்ல. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை அறிய வேண்டும் என்ற உள்ளார்ந்த பயணம். அவர்கள் ஏன் நான் இங்கே இருக்கிறேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன போன்ற கேள்விகளை மனதில் பலமுறை எழுப்புவார்கள். இந்த சிந்தனை அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. பலர் வெளிப்படையான வெற்றிகளை தேடும் போது தனுசு ராசிக்காரர்கள் உள்ளார்ந்த நிறைவை தேடுவார்கள். இவர்களின் நகைச்சுவை உணர்வு மிகவும் தனித்துவமானது. கடினமான சூழ்நிலையிலும் சிரிக்க வைக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். மன அழுத்தத்தில் இருக்கும் ஒருவரையும் தங்கள் பேச்சால் இலகுவாக்கி விடுவார்கள். வாழ்க்கையை மிக பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் இருக்கும் சிறிய மகிழ்ச்சிகளையும் ரசிப்பார்கள். இதனால் அவர்கள் அருகில் இருப்பவர்கள் சௌகரியமாக உணர்வார்கள். ஆனால் இந்த சிரிப்பின் பின்னால் பல சுமைகளையும் அமைதியாக சுமந்து கொண்டிருப்பார்கள் என்பது பலருக்கு தெரியாது. தனுசு ராசிக்காரர்கள் யாரிடமும் எளிதில் தலை குனிய மாட்டார்கள். மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் தங்கள் சுயமரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தவறு நடந்தால் எதிரே யார் இருந்தாலும் கேட்க தயங்க மாட்டார்கள். இதனால் சிலர் இவர்களை பிடிவாதக்காரர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது அவர்களின் நேர்மை மற்றும் சுயமரியாதையின் வெளிப்பாடு. தங்களை மதிக்கும் மனிதர்களை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மதிப்பார்கள். காதலில் இவர்களின் உண்மை முகம் வெளிப்படும். வெளியே வலிமையாக தோன்றும் இவர்கள் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான இதயத்தை கொண்டவர்கள். ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயார். ஆனால் அந்த அன்பு பொய்யாக மாறினால் அவர்கள் உள்ளுக்குள் மிகுந்த காயம் அடைவார்கள். அவர்கள் கண்ணீர் வெளியில் தெரியாமல் போகலாம், ஆனால் உள்ளத்தில் அந்த வலி நீண்ட காலம் இருக்கும். அதனால் இவர்களின் அன்பு ஆழமானது, ஆனால் எளிதில் கிடைக்காதது. சில நேரங்களில் தனுசு ராசிக்காரர்கள் தங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அமைதியாகி விடுவார்கள். அவர்கள் கோபமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் அதை எல்லோரிடமும் பகிர மாட்டார்கள். தனியாக சிந்தித்து தாங்களே தீர்வு காண முயற்சி செய்வார்கள். இதனால் பலர் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் அவர்களின் அமைதியே பல நேரங்களில் அவர்களின் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த அமைதிக்குள் பல கேள்விகளும் பதில்களும் மறைந்திருக்கும். இவர்களுக்குள் வாழ்க்கையில் தாமதமாக வரும் வெற்றிகள் அதிகம். ஆரம்பத்தில் பல தடைகள், சோதனைகள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவை அவர்களை தயார் செய்யும் கட்டங்களாக மாறும். அவர்கள் விரைவான புகழை விட நிலையான மதிப்பை விரும்புவார்கள். அதனால் வாழ்க்கையின் 2ஆம் பாதையில் பெரும்பாலும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். அவர்கள் பெற்ற வெற்றி வெறும் அதிர்ஷ்டத்தால் அல்ல, பல வருட உழைப்பின் பலனாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் குழந்தைகளிடம் மிகவும் பாசமுள்ளவர்கள். குழந்தைகளின் நேர்மையான மனதை விரும்புவார்கள். அவர்களுக்கு அறிவு, ஒழுக்கம், சுதந்திரம் ஆகியவற்றை ஒன்றாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நல்ல பெற்றோராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் திகழ்வார்கள். அவர்கள் சொல்வதை விட செயலில் கற்றுக் கொடுப்பதில் நம்பிக்கை அதிகம். அதனால் அவர்களுடன் வளர்பவர்கள் வாழ்க்கை பாடங்களை ஆழமாக கற்றுக்கொள்வார்கள். வயது கூடும் போது இவர்களின் ஆன்மீக உணர்வு இன்னும் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் உலக வெற்றியை தேடும் மனம்
பின்னர் அமைதி மற்றும் ஆன்ம திருப்தியை தேட ஆரம்பிக்கும். தர்மம் செய்வது, பிறருக்கு உதவுவது, இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக மாறும். அவர்கள் புரிந்து கொள்வார்கள், உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, மன அமைதியிலும் நல்ல பெயரிலும் தான் உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையாக சுதந்திரமானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த பொறுப்பு உணர்வு கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையை வெறும் பயணமாக அல்ல, ஒரு அர்த்தமுள்ள கடமையாக பார்க்கிறார்கள். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு தோல்வியும் அவர்களை மேலும் ஆழமானவர்களாக மாற்றுகிறது. அதனால் அவர்கள் வாழ்வின் முடிவில் வெறும் வெற்றியாளர்களாக அல்ல, பலரின் மனதில் தடம் பதித்த மனிதர்களாகவே நினைவில் நிற்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் வானத்தை நோக்கி பார்க்கும் பறவையை போன்றது. அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருப்பதை விரும்ப மாட்டார்கள். வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் இவை அவர்களின் உயிரோட்டம். ஒரே மாதிரியான நாட்கள் இவர்களுக்கு சலிப்பை தரும். அதனால் வாழ்க்கையில் புதுமையை தேடி செல்லும் பழக்கங்கள் அதிகம். ஒரு புதிய திறமை கற்றுக்கொள்வது, ஒரு புதிய இடத்தை அறிதல், ஒரு புதிய அனுபவத்தை சந்தித்தல் இவை அனைத்தும் இவர்களின் மனதை உயிர்ப்பிப்புடன் வைத்திருக்கும். வாழ்வை வெறும் கடமையாக அல்ல, கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சாகசமாகவே பார்க்கிறார்கள். மேலும் இவர்களின் இதயத்தில் கருணை மிகவும் ஆழமாக இருக்கும். வெளியில் கடினமாக தோன்றினாலும் பிறரின் வழியை விரைவாக உணரக்கூடியவர்கள். யாராவது உதவி கேட்டு வந்தால் தங்களால் முடிந்தவரை கை கொடுக்க முயல்வார்கள். அவர்கள் செய்யும் உதவி பெரும்பாலும் அமைதியாக இருக்கும், புகழுக்காக அல்ல, மனநிறைவுக்காக. பலர் இவர்களின் நல்ல மனதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் உதவி பெற்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பார்கள். இந்த மனிதநேயம் இவர்களின் மறைந்திருக்கும் மிகப்பெரிய செல்வம். தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிலரை மட்டும் மிகவும் ஆழமாக மனதில் வைத்திருப்பார்கள். எல்லோருடனும் சிரித்து பேசினாலும் உள்ளத்தை திறப்பது மிகவும் அரிதே. ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு இவர்களுக்கு நேரம் தேவைப்படும். ஆனால் ஒருமுறை அந்த நம்பிக்கை உருவானால் அவர்ந்த மிகுந்த நம்பிக்கையுடன் அந்த உறவை காக்க முயல்வார்கள். துரோகம் மட்டும் இவர்களுக்கு மிகவும் கடினமான பாடம். அது இவர்களின் இதயத்தில் நீண்ட காலம் ஒரு அமைதியான காயமாகவே இருக்கும். இவர்களின் கனவுகள் பெரும்பாலும் இரவு தூக்கத்தில் வரும் கனவுகள் அல்ல, விழித்தபடியே தொடர்ந்து துரத்தும் இலக்குகள். அவர்கள் மனதில் ஒரு படம் இருக்கும். ஒரு நாள் தாங்கள் எங்கே இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், யாருக்கு உதவ வேண்டும் என்பதற்கான தெளிவான காட்சி. அதற்காக பல ஆண்டுகள் காத்திருக்கவும் உழைக்கவும் தயார். உடனடி மகிழ்ச்சியை விட நீண்ட நாள் திருப்தியை தேர்ந்தெடுப்பார்கள். இதனால் இவர்களின் வெற்றி மெதுவாக வந்தாலும் மிகவும் வலிமையை அடித்தளத்தில் நிற்கும். தனுசு ராசிக்காரர்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் சரியானவர்கள் அல்ல என்பதை உணர்வார்கள். ஆனால் ஒரு தவறிந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். அதே தவறை மீண்டும் செய்யாமல் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இந்த தன்னிலை புரிதல் இவர்களை வளர்ச்சியடைய செய்கிறது. பிறரை குறை சொல்வதற்கு முன் தங்களை பார்த்து கொள்ளும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். அதனால் அவர்கள் வயதுடன் மட்டுமல்ல, பல அனுபவத்தாலும் முதிர்ச்சி அடைவார்கள். இவர்களின் அமைதியான தருணங்கள் மிகவும் ஆழமானவை. கூட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் தனியாக சிந்தித்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையின் பல விஷயங்களை மனதில் அளந்து பார்த்து முடிவு செய்வார்கள். அந்த அமைதி சோகமல்ல, அது அவர்களின் உள்ளார்ந்த உலகம். அங்கே அவர்கள் தங்கள் பயம், நம்பிக்கை, கனவு, வலி அனைத்தையும் சந்திப்பார்கள். இந்த தனிமைதான் அவர்களின் பல முடிவுகளுக்கு பின்னால் இருக்கும் மறைமுக சக்தி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான குணம். அவர்கள் யாரையும் எளிதில் மறக்க மாட்டார்கள். நல்லவர்களையும் கெட்டவர்களையும் மனதில் நினைவாக வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் பழையதை பிடித்து வாழ மாட்டார்கள். முன்னேற வேண்டும் என்ற உணர்வு அவர்களை தொடர்ந்து நகர்த்தும். என்ன நடந்தது என்பதை விட இனி என்ன செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் சிந்தனை. இதுவே அவர்களை துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். மேலும் இவர்களின் வாழ்க்கையில் காதல், நட்பு, தொழில், குடும்பம் எதுவாக இருந்தாலும் உண்மைத்தன்மை முக்கியம். போலித்தனம் நீண்ட காலம் இவர்களிடம் நிலைக்காது. அவர்கள் தாமும் உண்மையாக இருப்பார்கள். மற்றவர்களிடமிருந்தும் அதையே எதிர்பார்ப்பார்கள். இந்த நேர்மை சில நேரங்களில் அவர்களுக்கு இழப்புகளை தரலாம். ஆனால் அதுவே அவர்களின் மதிப்பையும் உயர்வையும் உயர்த்தும். எல்லோரும் விரும்பும் மனிதராக இல்லாவிட்டாலும் மறக்க முடியாத மனிதராகவே இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஒரு திறந்த புத்தகமாகவும் அதே நேரத்தில் ஒரு மர்மமான ஆழமான கடலாகவும் இருப்பார்கள். அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவைப்படும். ஆனால் ஒருமுறை புரிந்து கொண்டால் அவர்கள் எவ்வளவு அரிய மனிதர்கள் என்பதை உணர முடியும். அவர்கள் வாழ்க்கை வெறும் சாதனைகளால் அல்ல, அவர்கள் தொட்ட இதயங்களால் அளவிடப்படும். அதனால் அவர்கள் வாழ்ந்த பாதை நீண்ட காலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாகவே திகழும். தனுசு ராசிக்காரர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு சொல்லப்படாத ஆசை இருக்கும். நான் சாதாரணமாக வாழக்கூடாது என்ற தீவிரமான உணர்வு அவர்கள் வாழ்க்கையில் வெறும் தினசரி நடைமுறைகளாக பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய அர்த்தம் இருக்க வேண்டும், தங்கள் இருப்பு யாருக்காவது பயனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதனால் பல நேரங்களில் அவர்கள் மற்றவர்கள் தேர்ந்தெடுக்கும் எளிய பாதையை விட சவால்கள் நிறைந்த பாதையை தேர்வு செய்வார்கள். ஏனென்றால் சிரமம் இருந்தாலும் உண்மையான வளர்ச்சி அங்கேயே இருக்கிறது என்று நம்புவார்கள்.
இந்த மனப்பான்மை அவர்களை எப்போதும் முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கும். இவர்களின் கண்களில் எதிர்காலம் எப்போதும் உயிருடன் இருக்கும். ஏற்பட்ட தோல்வி நாளைய வெற்றிக்கான தயாரிப்பு என்று நினைப்பார்கள். அதனால் அவர்கள் எளிதில் மனமுடைய மாட்டார்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவை தேடி செல்லும் தைரியம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். வாழ்க்கை தங்களை சோதித்தாலும் அந்த சோதனையை எதிர்த்து நிற்கும் மன வலிமை இருக்கும். பலர் இது முடியாது என்று சொன்ன இடத்தில் கூட இவர்கள் அமைதியாக முயற்சி செய்து முடித்து காட்டுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்கள் வலிமையை வார்த்தைகளால் அல்ல அமைதிகளால் வெளிப்படுத்துவார்கள். அதிகமாக பேசும் நாட்களை விட அமைதியாக இருக்கும் நாட்களே அவர்களின் உண்மையான உணர்ச்சிகளை காட்டும். யாரிடமும் தங்கள் காயங்களை எளிதில் பகிர மாட்டார்கள். அவர்கள் சிரிப்பதன் பின்னால் கூட சில நேரங்களில் உடைந்த மனம் இருக்கும். ஆனால் அந்த உடைப்பு அவர்களை பலவீனப்படுத்தாது, மாறாக இன்னும் ஆழமானவர்களாக மாற்றும். துன்பத்தை தாங்கும் திறன் இவர்களின் மிகப்பெரிய மறைமுக பலம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அவர்கள் சென்ற இடத்தில் ஒரு தடம் விடாமல் போக மாட்டார்கள். அவர்களின் வாழ்க்கை வெறும் கதையாக அல்ல, பலருக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பயணமாகவே நினைவில் நிற்கும். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.